இப்படி கடந்து அப்புறம் பாம்பு எந்த இடத்துல இருக்கு? இந்த வீட்டுக்குள்ள தானா? ரொம்ப பிரச்சனை கீழே வரையும் இருந்துச்சு. சரி, இந்தா அந்த வழியாக மேலே இருக்கு. உள்ள இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கு. போட்டு உடைக்கணும். அந்த வழியாக வரலான்னு அதையும் பார்க்கணும். அங்கே அப்பா இருக்காங்க, பாப்பா நிற்கிறாரு அங்கிட்டு. எந்த வழியா? அதில் ஆயிடுச்சு. கீழேருந்து மேலே நான் அங்கே உட்காந்துருந்தேங்கண்ணே. ஏதோ தெரியுதுன்னு திரும்பினா இந்த ஓட இல்லாத வீட்டுக்குள்ளே பெரிய பாம்பு உள்ளே இருக்கதா தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பூட்டை உடைச்சினாலும் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன், விடு. நீ அங்கிட்டு போய் சைடில் மட்டும் நில்லு. சைடில் போய் பார்த்து வீட்டுக்குள்ளே இருக்கு லைட்டாக அடிக்கணுமே. சரி, நான் பார்த்துக்கிறேன். பாம்பு பார்த்து உன் செல்ஃபோனு கொடு. இல்லை உன் செல்ஃபோன் டார்ச் அடிச்சுக்கோ. போதும், மேலே தான் இறங்கிக்கும். இல்லை நான் பார்த்துக்கிறேன். இதுதானே இறங்கின இடம்? அதான் இறங்கலாம். ஸோ இப்போ இந்த வீட்டுக்குள்ளே உடச்சி பார்த்துட்டோங்க, பாம்பு இல்லைங்க. ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ மறுபடியும் இந்த வீடையும் உடைக்கணும். பார்த்து இந்த சைடு வா, இந்த சைடு ஃப்ரீயாக தான் இருக்கு. சாப்பிட்ருக்க மாதிரி இருக்கு. அங்கிட்ட இறங்குது. அங்கிட்ட இறங்குது பாரு. வலி இருக்கான்னு பாருங்க. பாரு, இங்கிட்ட வலி இல்லைண்ணா. வலி இல்லை, அப்பா உள்ளதா இருப்பா. எங்கிட்ட வர முடியாது, வந்தாலும் வர முடியாது. அங்கே இடம் கிடக்கும், அது தெரியாது நம்மளுக்கு. தெரியலையா? இப்போ ஓட்டில் பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பாம்பு சின்ன சின்ன கேப்பில் போய் நடத்திருக்கேன். அப்படியே ரோல் ஆச்சுல, தெரியுதா? ரோல் ஆச்சு. எனக்குள்ள உருவம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. வெளி தள்ளு. அதான் மேற்சாட்ட அங்கிட்ட இறங்கு. வா, அதுலேயே இறங்கு. அதையே பார்த்தேன். அப்படியே வெளியே ஓடி ஓடி பாபு வரையில பிடிக்க சொல்லு.
வா வரவா. எங்கிட்ட விடக்கூடாது, பிடிக்க சொல்லுது. இன்னும் வரல. இதனை விழுந்தாலே பொந்துக்குள்ள போயிடும் இந்த கல்லு கப்பில். வாழை பிடிக்க சொல்லு. ஐயா ஆ வரவா. இந்தா பிடிச்சிட்டியா? பிடிச்சிட்டா? பார்த்து இப்போ ஆப்போசிட்டா அது எந்த இடத்துல நிற்கிதுன்னு பார்க்கணும். மட்டும் தலைவர் பாரு. அப்படி இந்த ரூம்குள்ள வெளியே வெளியே. ம் இது வெளியே அதான் வெளியே இருக்காது. அப்படியே நீ தான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ அந்த இதுல இருந்து விட்டுப்பட்டாச்சு. ஒரே ஒரு காடியில தான் மாட்டி. ஏதா அதை எடுக்கணும் எடுக்கிறேன் போய் ஏதா பூட்டை இன்னும் உடைக்கல. வாடா தங்கப்பில வாடா 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 வேற இடத்துக்கு போயிடா. ஆயா இந்த இடத்துல இந்த காடியில மாட்டிருக்கீங்க. அந்த கம்புக்கு ஒரு இது மாதிரி அங்க ஒரு கம்பு அடிக்கம்புல மாட்டிருக்கீங்க. அப்படியே இங்க அழகா ரிலாக்ஸா தொங்கிக்கிட்டு இருக்காது. அது தலையை உள்ள விட்டு அண்டை கொடுத்துருக்கு. கிட்டி கொடுத்த மாதிரி தலையில ஏதாவது பண்ணோம்னா இப்போ வெளியே ரிவல்ஸ் வரும்ல. ஆ எவ்வளோ தாங்க பிடிச்சிருச்சு இரு. ம் இது குச்சியை வச்சு ஆமாம் ஆமாம் தட்டு. இல்லை நீ போய் பாரு. பொறுமையாக தட்டு. பாருங்க எவ்வளோ நேரமாக கிறுக்கரை வச்சுக்கிட்டு இருக்கு இந்த பாம்பு. ஸோ என் கையை அங்கே சுற்றிக்கிடுச்சு. நீ பாரு, நான் பார்த்துக்கிறேன். தலை அங்கே விடுது. இல்லை வரட்டு நீ தட்டு, நான் பார்த்துக்கிறேன். நீ தட்டு. அது என் கையில் தான் லாக் ஆகிருக்கேன். இல்லை அதை பற்றி கவலைப்படாமல் நீ கூட. ஓகே. வந்துருச்சு. அவ்வளோதான் போங்க. இந்த உன் செல்லை வாங்கிக்கங்க. இரு இந்தா இப்போ வா. அமைதியாக மட்டும் இருங்க. அமைதியாக 6 அடி தான் இருக்குது. 7 அடி 8 அடியில். இல்லை எங்களை போடுப்பா. நான் போட்டு ஒரு கயிறை மட்டும் ரெடி பண்ணு. தண்ணி வேணாம். ஸோ இந்த பாம்பை இந்த வீடு பூட்டி கிடந்த வீடு இதையும் உடைச்சி அதையும் உடைச்சி கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் போராடி இந்த பாம்பை பத்திரமா பிடிச்சிருக்கோங்க. ஸோ ஓட்டில் பாம்பு பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ நம்ம லாக் பண்ணியாச்சு. தேவைன்னா உள்ளே இருந்துக்கு. ஆமாம் பூட்டை மட்டும் போட்டுருங்க, அவ்வளோதான். இது உள்ளே நிற்காதுப்பா. ஆள் இல்லாத வீட்டில் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, ஆள் இல்லாத வீட்டில் பாம்பு நிற்கும்னு நினைப்பீங்க. உள்ளே நிற்காது. வந்தாலும் அந்த நேரம் ஆளை பார்த்து பயந்து வந்திருக்கும். இல்லைனா ஏதாவது வேட்டையாடிட்டு கிளம்பிடும். உள்ளே இருக்க முடியாது. நிற்கிறீங்க. இதை விட இடம் என்னங்க வேணும்? சரி சுந்தரமாண்டி அப்படியே ஒரு கயிறை எடுப்பா. அப்படியே அவ்வளோ. ஆமாம் கட்டுறதுக்கு தான். அப்படி போடு, நான் பார்த்துக்கிறேன். போ பொறுமையா எடுங்க.
எந்த ஏரியா பக்கம்